ஐயா வணக்கம். வணக்கம். எல்லோ லோட்டஸ் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. முதலாக இப்ப ஆகஸ்ட் 18ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைந்ததாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது இன்று வரை விடை தெரியாத மர்மமாக இருக்கிற நேதாஜி அவர்களின் மரணத்தை 18ஆம் தேதி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏன் இந்த நேரம் குறிப்பிடணும்? எல்லோ லோட்டஸ் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அன்பு தம்பி தினகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினம் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மாபெரும் தேச தந்தை நேதாஜி அவர்களுடைய 128வது முடிந்து 129வது பிறந்த தினாவை கொண்டாடி இருக்கின்ற இந்த வேளையில் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராம் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 18 1945 விமான விபத்தில் இறந்தார் என்பதை உறுதிப்படுத்தத்தக்க வகையில் நினைவு நாள் என்று குறிப்பிட்டிருப்பது அவருடைய முதிர்ச்சியின்மையும் பக்குவமற்ற தன்மையும் தேசபக்தி இல்லாத செயலும் வெளிப்படுவதோடு தொடர்ந்து ஒரு 100 ஆண்டு காலம் அவர்கள் கொள்ளுத்தாத்தா மோதிலால் ஆரம்பித்து ஜவஹர்லால் நேரு வரை தொடர்ந்து, அதற்கு பின்னாலே அவருடைய பாட்டியார் இந்திரா காந்தி வரை, அவர் தந்தையார் ராஜீவ் காந்தி வரை ஒரு 5 தலைமுறையாக நேதாஜி அவர்கள் இரட்டடிப்பு செய்வதும், அவர் புகழை மங்கடிப்பு செய்வதும், மழுங்கடிப்பதும், இந்திய நாட்டில், பாரத நாட்டில் அவர் ஒரு அதார்ச புருஷனாக, ஒரு ரியல் தலைவனாக, அப்பழுக்கற்ற பாரத தாயின் தவற்புதன் என்று 100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட மக்கள் போட்டி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உலகத்திலே தோன்றிய அத்தனைக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கும். ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ நடவடிக்கைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாட்டிற்காக படையமைத்து களமிறங்கிய ஒரு மாபெரும் தலைவனுடைய இறுதி வாழ்க்கை ஆவணங்கள் இன்னும் கையிலிருந்து நாடு, இந்த அரசு வெளிப்படாமல் இருப்பது இப்படிப்பட்ட பப்பு என்று சொல்வார் குழந்தைகளுடைய செயலாக கருதப்படுகிறது. ராகுல் காந்தியுடைய பேச்சு, அவருடைய பேச்சுக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிப்பதோடு ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் நேதாஜியின் மேல் மறைமுகமாக எதிர்மறையான கருத்துள்ளவர்களுக்கும் நான் உங்கள் லோட்டஸ் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக, அகில பாரத தலைவராக 2 முறை இருந்தவர். அவருக்கு அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியோ பார்ஃபுலா கட்சியோ, இன்று ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோ, அன்று நேதாஜியை பாசிஸ்ட் என்று சொன்னக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ இதுவரை இரங்கல் தெரிவிக்கவில்லை, இரங்கல் கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றவில்லை, நாட்டினுடைய அமைச்சரவை நிறைவேற்றவில்லை. சட்டப்பூர்வமாக அவருக்கு உருவாக்கிய ஃபார்வர்டா கட்சியும் இதுவரை இரங்கல் நாங்கள் சொல்லவில்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் இரங்கல் தெரிவிக்கவில்லை. ஒரு மர்மம் நீடித்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய போக்கில் எந்த நேரு குடும்பத்தால், எந்த நேருனுடைய சதியால், எந்த நேருனுடைய சூழ்ச்சியால் தேசத்திற்கு மிகப்பெரிய சதியினை செய்து நேதாஜியுடைய புகழை மறைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு மறைத்து வைத்திருக்கிறார்களோ, அந்த ஆவணங்களை வெளியிட்டால் சர்வதேச பிரச்சனை வரும் என்று அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து முக்கியமான ஆவணங்களை வெளியிடாமல் வைத்திருக்கிறதோ,
அது நேரு காலத்தில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட ராகுல் காந்தி போல அரசியல் வேக்காடுகள் அறவேக்காடுகள் தேசபக்தி இல்லாத இந்த தேசத்திற்கு விடுதலையோ தேச மக்கள் மீது அபிமானம் இல்லாத ஒட்டுண்ணி அரசியல் தொடர்ந்து நேதாஜியுடைய புகழுக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் கலங்கு இருக்குமானால் ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, அது இந்த நாட்டில் எவ்வளவு உச்சாணிக்கும் இருந்தாலும் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பினை பதிவு செய்வோம் என்பதை உங்கள் லோட்டஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எதற்காக இப்போது நேதாஜி அவருடைய மரணத்தை தேதி வாயிலாக குறிப்பிட வேண்டும் ராகுல் காந்தி? என்ன காரணம்? என்ன அரசியல் காரணம் சார்? இந்தியாவில் ஆளக்கூடிய தகுதி பெற்ற கட்சிகளாக நாட்டு விடுதலையில் முழுதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக தலைவர் நிரம்பிய இந்த திருநாட்டில் தேச விரோத சக்திகளால் ஆட்சி அதிகாரத்தை 1947 கைப்பற்றிய பின்னால் குறிப்பாக நேதாஜியை பின்பற்றுகின்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை 2ஆக 3ஆக உடைத்து தொடர்ந்து அதிகார பரிமாற்றத்தில் ஆட்சியை சுவைத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்று தந்தோம் என்ற பெயரால் ஒரு போலியான முத்திரையை நேரு காந்தி என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி உண்மையான தியாகிகளால் மறக்கடிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் வந்து உண்டு கொளுத்த கூட்டம் இது என்றால் குறிப்பாக நேரு குடும்பம், நாட்டை சுரண்டி உண்டு கொளுத்த குடும்பம், மிகப்படுத்தி பேசி பேசி. ஆனால் உண்மையான தியாகிகள் எல்லாம் மறைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் வந்தபோது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக தன் அதிகார பீடத்தை இழந்து 10-15 ஆண்டு காலம் மீண்டும் வருவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கூட்டணி அமைக்கிறார்கள், எத்தனையோ அரசியல் முடிவு எடுத்து பார்த்தாலும் கூட ராகுல் காந்தியுடைய அரசியல் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் வீரசாவர்கர் அவர்களை விமர்சனம் செய்து வந்தார். இப்பொழுது நேதாஜியை ஆரம்பித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் சுதந்திர போராட்ட வரலாறை தவறாக பதிவு செய்து எப்படி இங்கு ஒரு திராவிட மாயை தமிழகத்தில் இருக்கிறதோ அதே போல காந்தியிசம் நேருயிசம் என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்தும் முகமாக மீண்டும் ஒரு கிளர்ச்சியை கிளறிவிட்டிருக்கிறார். அது நேதாஜியுடைய புகழுக்கு பெருமை சேர்க்குமே தவிர கண்டிப்பாக சிறுமைப்படுத்தாது என்பதை தெரிவித்து, ராகுல் காந்தி தொடர்ந்து இப்படி பேசிக் கொண்டிருந்தால் இன்றைய தலைமுறை நேதாஜியை பற்றி ஆர்வமாக தேடத் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். நேதாஜியுடைய வாழ்க்கை வரலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நேரு பற்றி தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை நேரு விதைத்தாரோ, எந்த விஷ விதையை நாட்டில் விதைத்தாரோ அது ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் என்பதற்கு இவருடைய உலகத்தரமான பேச்சுக்கள் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். இதை வைத்து அவர் நேதாஜியையும் சிறுமைப்படுத்தினால் அவருக்கு வீழ்ச்சி எடுக்குமே தவிர அரசியல் வெற்றி ஒரு காலம் நடக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வீர சவார்கர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், இப்படி தொடர்ந்து இது போன்ற தியாகிகளையும் இந்த மிகப்பெரிய சமூக கலாச்சார அரசியல் ஆளுமைகளையும் தொடர்ந்து எதிர்முனை விமர்சனப்படுத்த வேண்டிய தேவை இப்போ என்ன வந்தது? தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, தொடர்ந்து இந்தியாவெங்கும் இவர்களை பற்றியான எதிர் வாதங்களும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? இது அரசியல் நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல கேள்வி. பாராளுமன்றத்தில் நடக்கும் கூட்டத்திற்கு முன்னால் அம்பேத்கரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பது சொல்வதை விட கடவுளின் பெயரை சொன்னால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார். அது முழு விவரம் என்னவென்றால், அம்பேத்கருக்கு நீங்கள் செய்த துரோகத்தை காங்கிரஸ்காரர்கள் அவர்களிடம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால், கடவுளிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால்
உங்களுக்கு புண்ணியம் கிடைத்திருக்கும் என்று பொருளில் சொன்னார். உடனே அகில இந்திய அளவில் காங்கிரஸ்காரன் இருந்து கம்யூனிஸ்ட்காரன் வரைக்கும் திமுக காரன் இருந்து எல்லா பேரும் இந்தியாவே அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார் என்று சொன்னார். இந்த நாட்டில் மிகப்பெரிய அறிவுஜீவியாக சுதந்திர போராட்ட வீரராக இல்லாமல் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அறிவுஜீவியாக திகழ்ந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆற்றிய பணியை யார் குறைத்து வலித்து வர முடியாது. அப்படிப்பட்ட அறிவுஜீவியை உச்சகட்டமான விடுதலை காலகட்டங்களிலும் சரி, அவர் தன்னை அறிவுஜீவியாக நிரூபித்து உலகம் பூரா பதிவு செய்து இந்தியாவுக்கு வருகின்ற போதும் சரி, சட்ட அமைச்சராக இருந்தாலும் சரி, கடைசியில் அவர் தேர்தல் 2 தேர்தலில் படுதோல்வி அடைந்ததாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி அவரை திட்டமிட்டு புள்ளிந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சின்னாப்படுத்தி அவரை அம்பேத்கரை நேரு காந்தி போன்றவர்கள் எல்லாம் புழுவின் கேவலமாக அம்பேத்கர் அவ்வளவு அறிவுஜீவியை அழித்து ஒழித்து தன் வாழ்நாட்களில் இவர்களுக்காகவே நொந்து நொந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவர்களுக்கு செய்த துரோகத்தை சொன்னவுடன் எந்த காங்கிரஸ்காரன் அவர் அளித்தாரோ அதே காங்கிரஸ்காரன் பொங்கி எழுகிறான் அம்பேத்கர் வாக்கு வங்கி இருக்கார். அதே போல விடுதலை வீரர் என்றும் சுத்த தியாகி என்றும் பசுமன் தேவரால் போற்றப்பட்ட வீரட்சி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக தெரியாதவர்கள், அந்தமான் செல்வார் சிறையை மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருடைய அறிவுஜீவியும் அவருடைய அரசியல் பயணமும் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது நாடு விடுதலை வேண்டும் என்பது போது முழுக்க முழுக்க நேரு காந்தி கும்பல்களுக்கு எதிராகத்தான் அவருடைய களம் அமைந்திருந்தது. அவரையும் இவர்கள் திட்டமிட்டு சரி செய்து மறைத்தார்கள். அதே போல பசுமன் தேவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு மாபெரும் தேசிய தலைவனை, சமாதானமற்ற போராளியை, இந்த தேசத்துக்காக தனக்காக அத்தனையும் கொடுத்தவரை ஒரு 57 ஜாதி கலவரத்துடன் அடைத்து சின்னாபனப்படுத்தி வட்டார தலைவர் என்று பேசுகிற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காருன்னா அந்த சூழ்ச்சிக்கு காங்கிரஸும் திராவிட இயக்கம் இந்த தமிழ்நாட்டில், அது அகில இந்திய அளவில் காங்கிரஸ்காரன், எந்த காங்கிரஸ்காரன் யாரை வீழ்த்தினானோ, யாரை அழித்தார்களோ, யாரார்கள் சுத்த தேசபக்தர்களை ஒப்பந்த தேசபக்தர்கள் ஒழித்ததை போல ஒழித்தார்களோ அவர்களை இன்று பேச வைத்தது அவர்கள், பண்ணியது அவர்கள். இன்று உண்மையை சொல்லுகின்ற பொழுது இன்றைய இளம் தலைமுறை தேடுகிறார்கள். அம்பேத்கர் யார், வீர சவகர் யார், நேதாஜி யார், தேவர் திருமகன் யார், வ.உ.சி யார், சுப்பிரமணிய சிவா யார், மாவீர் திலகர் யார், அரவிந்த் கோஷ் யார், யார் யார் என்று இன்றைய தலைமுறை நம் நாட்டின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பின் மூலமாக தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் சுயபூர்வமெல்லாம் வெளியே வருகிறது என்பதற்காக இவர்கள் முந்தி கொண்டு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்வதிலே மகிழ்ச்சியோடு, தொடர்ந்து இவர்களால் மறைக்கப்பட்ட தலைவர்கள் புகழ்கள் என்றென்றும் அவர்களுடைய தியாகங்கள் இந்த மண்ணிலே மறைக்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் சாட்சியாக அமைந்திருக்கிறது. எத்தனை விமர்சனம் வந்தாலும் தேவரவோ, நேதாஜியோ, வீர சவகரையோ, பாபா அம்பேத்கரவோ யாராலும் மறைக்க முடியாது. அவர்கள் சுத்த நாட்டுக்காக நேசித்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்டோ, இன்று காந்தியை நேசிப்பதை விட இன்று நேதாஜியை நேசிக்கின்ற உலகம்தான் பிரயோகிக்கிறது. அதிகார பீடத்தில் அவர்கள் இருந்ததால் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். நீங்கள் சொல்லிய தலைவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் வெள்ளையரை எதிர்த்து போராடி உண்மையான கைதியாக இருந்தார்கள். கையிலே விலங்கு, காலிலே விலங்கு, தட்டும் மலமும் ஒன்றாக வைத்துத்தான் தேச விடுதலையே முக்கியம் என்று வாழ்ந்தார்கள். ஆனால் காந்தி, நேரு போன்றவர்கள் எல்லாம் 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கின்ற அளவுக்கு உல்லாச வாழ்க்கையோடு வீட்டு சிறையில் இருந்தவர்கள். அதிகாரத்தை பிரதமராக, உள்துறை அமைச்சராக, துணை பிரதமராக, அதை தூதுவர்களாக, தமிழக முதல்வர்களாக பல பதவி அரசுடைய அசோக சக்கரா கட்டடத்தை காரில் கொடிக்கட்டிட்டு போனவங்க
ஆனால் இவர்களெல்லாம் விடுதலை விடுதலை என்ற தாரக மன்னரோடு மண்ணோடு மண்ணாகி அந்த மண்ணின் கிழித்து கொண்டு வெளியே வந்துகின்ற தியாக தீபங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான். இப்ப இந்த தியாகிகளுடைய எதிர் விமர்சனங்களை பேசும்போது இன்னொரு விஷயம், தமிழக அளவுல இப்ப பெரிய விவாத பொருளாக இருப்பது தந்தை பெரியார் அவர்களுடைய விஷயம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கு பிறகு திராவிட கழகங்கள் அதற்கு எதிர் விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் நேரடியாக திராவிட அரசியலை தமிழகத்தில் எதிர்த்த ஒரு இயக்கம். உங்கள் பார்வையில சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? லோட்டஸ் வாயிலாக ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அருமை தம்பி சீமான் அவர்கள் இன்று பேசுவது, எச் ராஜா பேசுவது, அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவது, இதெல்லாம் இதை விட கடுமையான கருத்து மோதல்களை 40, 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபாரூக் பிளாக் பேசிய பேச்சுக்கள் இன்று மறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தை, குறிப்பாக பெரியவர் ஈவேரா அவர்களை, அண்ணா அவர்களை, திராவிட கொள்கைகளை எங்களை போன்ற தூளித்தவர்கள் யாரும் கிடையாது. ஒரு 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதே வேளையில் நாங்கள் பாரதிய ஃபாரூக் பிளாக் கட்சி 98 ஆரம்பித்தது பின்னால், 1998க்கு பின்னால் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஈவேரா எதிர்ப்பு, ஈவேரா கொள்கைகளை சிதைக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இந்த மண்ணில் திராவிட மாயிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஃபாரூக் பிளாக் சார்ந்த கொள்கையோடு தான் பாரதிய ஃபாரூக் பிளாக் இயக்கத்தை கட்டி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு இன்று பேசுகின்ற அருமை தம்பி சீமான், எச் ராஜாவுக்கு தெரியும், அண்ணாமலை போன்றவர்கள் தெரியாது. நாங்கள் 1924 ஏற்கனவே 2004 நினைக்கிறேன். 2004 உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நம்ம லோட்டல் சொல்லியிருக்கேன், காணொலியில பேசியிருக்கீங்க இந்த புத்தகத்தை பத்தி. முதலில் தமிழ்நாட்டில் யாரும் இந்த புத்தகத்தை விட அஞ்சிய போது, இந்த புத்தகத்தை நூலாக வெளிவர தயங்கிய போது, மா வெங்கடேசன் என்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று கருதுகிறேன். அந்த தம்பி இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரே முன்னுரையில் சொல்லியிருப்பார், தேவரோடு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பாரதிய ஃபாரூக் பிளாக் கட்சி இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற போது கடும் எதிர்ப்பை சந்தித்து பாரதிய ஃபாரூக் பிளாக் கட்சி 2004 21 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈவே ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் என்ற புத்தகத்தை நாங்கள் பாரதிய ஃபாரூக் பிளாக் சார்பாக வெளியிட்டோம். இந்த புத்தகத்தில் எந்த இடைச்சொல்லும் எங்களிடம் கிடையாது. இதை எங்களுடைய கருத்து எதுவுமே கிடையாது. குறைந்தது 36 புத்தகங்களை படித்து, தமிழரும் பெரியார் எழுதியது, மதமாற்றமும் பெரியாரின் பேச்சும், ஆரிய திராவிட உண்மைகள், இராமாயண குறிப்புகள், பெரியாரின் இறுதி பேருரை, கவிஞர் கருணாநிதி எழுதிய தந்தை பெரியார், சாமி சிதம்பரம் எழுதியது, மாப்போ சிவஞானம் சொன்னது, மதானி எழுதியது, மறைமலை அடிகளார் எழுதியது, அரங்கண்ணல் எழுதியது, டாக்டர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டியும், மற்றும் வீரமணி அவர்களுடைய பதிவு, வீரமணியுடைய கேள்வி பதில், பெரியாரின் சிந்தனைகள் தொகுப்பு, ஆணைமுத்து அவர்கள் 3 தொகுப்பாக அவர் ஈவேரா இருக்கின்ற காலத்திலே அவரோடே பயணம் செய்து வெளியிட்டவர் என்று சொல்வார்கள். 73 அவர் திமுகவில் இருந்து திகாவிலிருந்து வீரமணி பிரிந்து வந்த பின்னால் அவர் கம்யூனிஸ்டம் கலந்த பெரியார் வைத்து நான் கருதுகிறேன். அவர் வெளியிட்ட 3 தொகுப்புகளையும் ஆராய்ந்து, ஈரோட்டு பயணம் கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர், ஒரு காலத்தில் திராவிட கழகத்தில் இருந்து விட்டு அப்புறம் காங்கிரஸில் இருந்து திராவிட கழகம் கம்யூனிஸ்டாக மாறிய முதுபெரும் தலைவர் தேவருடைய நெருங்கிய நண்பன் ஜீவா அவர்கள் என்ன சொன்னார் என்பது இருக்கிறது. கேசவமன் எழுதியிருக்கிறது. மங்கள முருகேசன் எழுதிய புத்தகம்,
கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லியது திருவாரூர் கே தங்கராஜ். அவர் நன்னன், கலைஞருடைய நண்பர். ஆமா ஆமா. தமிழ் அறிஞர். நன்னன் நன்னன் அவர்களது. அப்புறம் குடியரசு, விடுதலை, திராவிடன், குமுத ரிப்போர்ட் வரைக்கும் எல்லா புத்தகத்தை வந்து ஆவணங்களை ஒன்று திரட்டி என்ன வெளியிட்டீங்க? எல்லா ஆவணங்களையும் திரட்டி பெரியார் அந்த குறித்து ஆவணங்களில் பெரியார் சொல்ல வார்த்தைகளும், பெரியார் எழுதிய அவரால் எழுதப்பட்ட எழுத்துக்களும், அதற்கு அண்ணாதுரை போன்றவர்கள் கொடுத்த பதிலும், ம், கருணாநிதி அவர்கள் கொடுத்த பதிலும், மாப்போசி கொடுத்த பதிலும், இன்னும் சொல்ல ஆணைமுத்து அவர்கள் எழுதிய பதிவும், பல விஷயங்கள் முன்னுக்கு பின்னாக ஈவேரா முரண்பட்ட கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை, இந்த இளைஞர்கள் இந்த நாட்டையும் நாசமாக்கிய கருத்துக்களை இவர்களே, இது யாரும் தனிப்பட்ட யாரும் இது இல்லை, அவரோடு வாழ்ந்தவர்களே வெளியிட்ட ஆவண தொகுப்பு தான் தவிர இது எந்த ஒரு விமர்சனமும் எங்களுக்கு கையே இல்லை. உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு பேசி வருகிற மத்தியில் பசுமன் தேவர் திருமண அவர்கள், நீங்கள் கேட்டீர்களே, ஃபாரூக் பாக் திராவிட இயக்கங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அன்று பேசியது இன்றும் பொருந்தும் என்பது உதாரணமாக அவரை வாசித்ததை, அவர் பேசியதை ஆவணமாக இருக்கின்ற இந்த ஆவணங்களை நான் வாசித்தாலே உங்களுக்கு பதிலாக கிடைத்துவிடும் என்று கருதுகிறேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்க இல்லையா? பரவாயில்ல, என்னன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதாவது சீமான் வந்து பெரியார் குறித்து பேசினார் இல்லையா? இப்போ ஒரு அது விஷயம் உண்மையா? தம்பி, ரெண்டு விஷயம் தம்பி, ஆ, ரெண்டு விஷயம். நீங்க அம்பேத்கரை யார் புகழ்வது, யார் எதிர்த்தது என்ற வாதம் இன்று இந்தியாபுரம். இன்று ஈவேராவை யார் புகழ்வது என்பதை விட யார் அவரை விமர்சனம் செய்தார்கள், அவர் கொள்கைக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மளுக்கெல்லாம் இருக்கு. தம்பி சீமான் அவர்கள் கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். அந்த பேச்சு உண்மை. எங்க பேசினார் பெரியார்? எந்த கூட்டத்தில் பேசினாரா இல்ல எழுதினாரா? அதுக்கு தேவர் ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். இது அப்புறம் படிக்கிறேன் நான். தேவர் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சிறு வயதிலே மேடையில் கேட்கின்ற போது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் எனக்கு சொல்லுவார்கள், அண்ணன் நவமணி போன்றவர்கள் தெரியும் என்று கருதுகிறேன். பெரியார் சொல்கிறார், மிதிப்பதும் கல், துவைப்பதும் கல், கும்பிடுவதும் கல். என்னடா மானங்கட்டு ஈன அறிவில்லாதவனே கேட்கின்ற போது தெய்வீக திருமகன் தேவர் அவர்கள் இது சம்பந்தமாக ராமசாமி நாயக்கர் சொல்கிறாரு என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், ஈனத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி இறங்கி சொல்ல விரும்பாத தேவர் அவர்கள், பெரியாரின் மூட நம்பிக்கை ஒழிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவனின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நடக்கின்ற மூடை நம்பிக்கை ஒழிப்புக்கு ஈவேராவுக்கும் குறைந்தவர்கள் கிடையாது நாங்கள். ஆனால் கல்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அவர் துவைப்பதும் கல்லாக பார்க்கிறார், மிதிப்பதையும் கல்லாக பார்க்கிறார், கும்பிடுவதையும் கல்லாக பார்க்கிறார் என்று சொன்னார். அவருடைய பார்வை அப்படி இருக்கிறது. நாங்கள் பெண்களை தாயாக, தாரமாக, சகோதரியாக, ஒரே பெண்ணை பல உறவுகளில் பார்க்கிற மரபுக்கு சொந்தக்காரர்கள், அவர் எப்படி பார்ப்பார் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார். தேவர் மகனார். ஏன் நீங்க தந்தை மகன் உறவு உங்களுக்கு பெரிய ஆபாசமா தெரியுதா? தெரிந்தா கருணாநிதியுடைய வாழ முடியாதவர்கள் என்ற புத்தகத்தை படியுங்கள். நீங்கள் தந்தையும் காவலுக்கு போலீஸ்காரன் குப்புச்சாமியும் மகளுக்கு வயசாகலன்னு சொல்லி தந்தையும் மகனும் உடலுறவு கொண்டு உல்லாசமாக இருந்தார் எழுதியிருக்காரு. வாழ முடியாதவர்கள் கருணாநிதி. இதை தம்பி சீமான் அவர்கள் பேசி இருக்கிறீர்களே, தேவர் அவர்களை பேசுவார்கள். நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன், அது கொஞ்சம் தாமதமான பரவாயில்லை. இதை கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும். 1957 ஆண்டு பிப்ரவரி 25 அன்று சங்கரங்கோவில் பொதுக்கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசிய சுருக்கம் இது.
இதே அதிகமாக இருக்கும். சொல்லி வருகிறார் தேவர் திருமகன் மேடையிலே பல விஷயங்களை சொல்லிவிட்டு, இன்றைக்கு திராவிட கழகம் நாட்டில் நாஸ்திகத்தை தீவிரமாக பரப்பி வருகிறது. திராவிட கழகத்திலும் இந்து மதத்தை மாற்றி எதிர்க்கின்றனர். மற்ற மதங்கள் அவர்கள் எதிர்ப்பதில்லை, குறை கூறுவதும் இல்லை. காமராஜர் திராவிட கழகத்தின் மேல் எந்த நடவடிக்கையும் எடுப்பதும் இல்லை. காந்தியார் ரகுவீர ராஜாராம் என்று பாடியிருப்பதற்கு விரோதமாக ராமனை குடியாளனாகவும் சீதையை விபச்சாரியாகவும் நடித்து காட்டப்படும் கீமாயனம் என்ற நாடகத்திற்கு காமராஜர் போலீஸ் பந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அக்கிரமம் நாட்டில் மலிந்து போய்விட்டது. அடியனுடைய முயற்சியால் நல்லா கேட்டுக்கணும் தம்பி, அடியனுடைய முயற்சியால் ராமர் படத்திற்கு தீ வைக்க போன திராவிட கழகத்தினர் கிளர்ச்சி செய்த காலத்தில் அதை தடுக்க இந்த சர்க்கார் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அடியின் ஒரு குடுகுடு போராட்டத்தை அதற்காக நடத்த வேண்டிய இருந்தபோது அது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நான் மதுரையில் சசிவீரத்தர் வீட்டில் இருக்கிற போது சிஐடி வந்து கேட்டாங்க என்ன போராட்டம் என்று. அடியின் மதுரையில் பொதுக்கூட்டம் போட்டு பேச வேண்டியிருக்கிறது, இதை பற்றி என்று சொன்ன ஆயிரக்கணக்கான போலீசாரை குவித்தார்கள். முன்னேற்பாடாக திராவிட கழக தலைவர்களை சிறையில் வைத்திருக்கிறார்கள். மன்னிப்பு எழுதி கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள். தேவர் மாத்திரம் கொலை மிரட்டல் விடுகிறாரே, அவரை ஏன் கைது செய்ய மறுக்கிறேன் என்று காமராஜரிடம் கேட்கின்ற பொழுது காமராஜர் சொல்கிறார், அவர் நான் முதலமைச்சராக இருக்கிறதை பிடிக்கவில்லை, அதனால் அவர் குழப்பத்தை உண்டாக்கிறார் என்று சொல்கிறார் காமராஜர். இந்த நாட்டில் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் வகுப்பாத கட்சிகளாக இயங்கி வருகின்றன. இந்த கட்சியின் தலைவர்கள் துரோகிகளாக, மக்களை ஏமாற்றுவர்களாக நடந்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜின்னா பார்க், ராபின்சன் பார்க் என்ற பெயர்கள் இருக்கின்றன. இந்த பெயர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது இல்லை. ஆனால் திலகர் பார்க் என்றிருந்தால் அதை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் டால்மியா என்ற பெயரை மாற்றி வைக்கிறது கள்ளக்குடி என்று கிளர்ச்சி செய்தார்கள். பீகாரில் ஒரு மாணவர் அந்த நாட்டின் தேசிய கொடியை தீ வைத்ததற்காக அவன் மேல் கேஸ் ஓடு சர்க்கார் துப்பாக்கி சூடு நடத்தது. ஆனால் தென்னிந்தியாவில் என்ன நடக்கிறது? திராவிட கழக தலைவர் தேசிய கொடியை கொளுத்தியே தீர்வேன் என்று ஒரு கிளர்ச்சி நடத்தி வருகிறார். ஏதோ காரணத்தை காட்டி அந்த கிளர்ச்சியை வாபஸ் கொண்டதாக அறிவித்த அந்த தலைவர் சில இடங்களில் திராவிட கழகத்தினர் தேசிய கொடியும் கொளுத்தியிருக்கிறார்கள். இந்த அராஜகம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் காமராஜர் திராவிட கழக தலைவர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் விருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார். முனிசிபாலிட்டியில் திராவிட கழக தலைவர் ராமசாமி நாயக்கனுடைய படத்தை திறந்து வைத்து வைக்கிறார் இந்த மானங்கெட்ட காமராஜர் முதல் மந்திரி. என்னப்பா அதுவே சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, திராவிட கட்சிக்காரர்கள் நாட்டில் ஏற்கனவே காங்கிரசுக்கு பெரிய விரோதிகள், வெள்ளைக்காரன் அடிமைகள், கள்ளமாக்கள் கும்பலுக்கு இடம் கொடுத்து விட்டது. தேச விடுதலைக்காக நாம் பாடுபட்ட காலத்திலே தேசத்துறையாக இருந்தவர்கள் தான் இன்று காங்கிரஸ் இடம் கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு காமராஜரும் ராஜாஜியும் ஈவே ராமசாமி நாயக்கை சந்தித்ததை அன்றே கடுமையாக தேச விரோதி வீட்டில் சென்று உணவென்று விருந்துண்டு வந்து படம் திறத்து வைக்கதை கடுமையாக கண்டனம் செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார். தேவர் அவர்கள் இறுதியாக பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டே போலாம். இறுதியாக சொல்கிறார், நீங்கள் கேட்டீர்களே அன்பு தம்பி சீமான் அவர்கள் சொல்லியதாக சொன்னீர்களே, அதற்கு சொல்லுகிறார், இவர்களுடைய புத்தகங்கள்லாம் அன்று ஆபாசமாக உச்சகட்டமாக இருக்கும். ரோமாபுர ராணி என்ற கதையை எழுதுவதா நீ? பிராமணர்கள் அல்லாதவரை காப்பாற்ற யோக்கியதை எத்தனை பள்ளிக்கூட பயன்களை பாழாக்கியிருக்கிறாய். காதல் கதை எழுதி ரோமாபுரி ராணி கதை போதாது, தங்கியின் காதல் என்ற கதை வரை எழுதியிருக்கிறாய். தங்கையை கண்டு
காதல் கொள்கிறான் அண்ணன் என்று எழுதியிருக்கிறாய், அடுத்து என்ன? மகன் தாயை தாலி கட்ட வேண்டியதுதானே, வேற என்ன? இதுவா தமிழ் நாகரிகம்? சின்ன பள்ளிக்கூடம் வகைகளை பாழாக்கி நாட்டை மிக விபரீதமான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய இத்தகைய கட்சிகளை நாங்கள் தேர்தலில் ஆதரிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரு இதுக்கு சொல்றது? தேவர் ஐயா பசுமன் தேவர் அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்களும் அவருடைய பேச்சு கடுமையாக எடுத்து முதலில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இமானுவேல் கொலை நடந்தவுடன் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் அவர் இருவர் சண்டைகள் தான் இந்த கலவரத்தை தூண்டிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே முத்துராமலிங்க தேவர் உடனே கைது செய்ய சொன்னவர் ராமசாமி நாயக்கர். ஒன்றுமில்லாதவர்கள் அண்ணாதுரை அவர்கள் வீரவசனமாக பேசிவிட்டு சட்டமன்றத்தில் நடுநிலையாக வைத்து சொல்லி வெளிநடப்பு செய்தவர்கள். இல்ல, சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு பேசியிருக்கிறதாக இன்னைக்கு விவாதம். உண்மையிலேயே பெரியார் அப்படி பேசியிருக்கிறாரா அப்படின்றதான் திராவிட கழகத்துடைய கேள்வி. நான் உங்கள்கிட்ட கேட்கறது அதுதான். உண்மையிலேயே பேசியிருக்கிறாரா? அப்படி பேசியிருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இது சாதாரண விஷயம். ஈவேரா சொன்னதாக சீமான் சொன்னது மிக சாதாரண விஷயம். ஈவேராவோட பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகத்தை மொழிதாக வெளியிட வேண்டும். ஈவேராவுடைய ஒட்டுமொத்த தொகுப்புகளை வெளியிட்டால் இவருடைய வண்டவாளங்கள்லாம் தண்டமாகிவிடும். ஒரு அருவருக்கத்தக்க ஆபாசமிக்க தனிநபர் ஒழுக்கமோ கலாச்சார பண்பாடு இல்லாத தமிழகத்தை முடிந்த சாபக்கேடு திட்டமிட்டு இந்த மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டு தியாகங்களாம் ஒழிக்கப்பட்டு அயோக்கியர்கள் விரோதிகள் ஒரு 60 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே பவனி வந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிப்பதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி செய்தும் கூட முடியாத கட்டத்தில் சீமானுடைய குரல் எங்களுடைய 30, 40, 50 ஆண்டு காலம் குரலுக்கு வலுச்சக்கம் இருக்கிறது. இதைவிட கேவலமாக கம்யூனிஸ்டுகள் எந்த காரியத்திற்குமாக எந்த காரியத்திற்கும் உண்டால் யாரும் காலை நக்கி பிழைப்பார்கள் என்று சொன்னார். அண்ணாதுரையை வேசிமன் என்று சொன்னார். இதை தேவர் சொல்லிட்டாரோன்னு பொங்கி எழுதுவீங்களை பெங்க எழுத போறீங்க. அண்ணாதுரையை வேசிமன் என்று அதுக்கு விளக்கு வைத்தார் காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரை. எதைத்தான் பேச ஈவேரா அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை என்பதில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீய சக்தி எப்படி இன்னைக்கு என்ஜிஓக்கள் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வச்சுக்கிட்டு மதமாற்றம், ஜாதி கலவரம், மத கலவரங்களை தூண்டுவதற்கு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு குரூப் 57 47 வெள்ளையனுக்கு முன்னாடி இருந்தே உருவான அந்த இயக்கங்கள் இன்னும் இங்கே வேர் போட்டு அந்த பணியில் செய்து வருகிறதுக்கு அதுக்கு தலைமை தாங்கியவர் ஈவேரா அவர்கள். இன்னொன்று உங்களுக்கு தெரியணும்னா அவருடைய பேட்டி நீங்கள் பார்க்கணும். 21 அவர் நகர்மன்ற தலைவராக சேலத்துக்கு வந்தாருன்னா என்னாச்சுன்னு தனிப்பட்டு கேட்குறப்ப அன்றைய மாவட்ட ஆட்சியாளர் ஏன் நீங்கள் சேர்மன் பதவிக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்குறப்ப என் மேல ரவுடி பட்டியல் இருந்துச்சு, ஈவேரா மேல் ரவுடி பட்டியல் இருந்துச்சு, கலெக்டர் என்னை மிரட்டுறான், இப்படி கட்சியில் சேர்ந்து ஒரு பதவிக்கு வந்துட்டா மதிப்பாங்கன்றதுக்காகத்தான் ராஜாஜி சொன்ன ஆலோசனைப்படி நான் வந்து தலைவர் பதவி நின்னேன் அப்படித்தான் அவர் பதிவு பண்ணியிருக்கார். அவருடைய சொந்த குரல்ல தொடர்ந்து ஒரு பிம்பத்தை இன்னொன்று சொல்றீங்க நீங்க. வீரமணி அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா? இல்லை. இதுவரைக்கும் பேசியிருக்காரா? காரணம் ஆணைமுத்து என்பவர் ஈவேராவுடைய மனச்சாட்சியா அவரோட ஆவணப்படுத்தியவர். அவர் சொல்லுகிறார் நண்பர்களே, அந்த ஆபாச அருவருப்பான கதைகளை அவர் சொல்றாரு, எவ்வளவு கொடுமைகள்லாம் இருக்கு, படிக்கணும். எதுவுமே படிக்காம எதுவுமே பண்ணாம இப்ப அம்பேத்கர் குறித்தும் நேதாஜி குறித்தும் விமர்சனங்களை வைக்க வேண்டிய இந்த வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேவையற்ற சூழல்ல அப்படின்னு சொல்றோம். 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிய ஒரு வார்த்தையை இன்று சீமான் அவர்கள் பேச வேண்டிய என்ன அரசியல் தேவை இருக்குன்ற கேள்வி இங்க எழுதுது. என்ன காரணமா இருக்கும்? நாங்கள் நேதாஜியை பார்த்ததில்லை, அவர் வாழ்ந்த காலத்தில் பிறந்ததோடு கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு அவர் 25, 28 ஆண்டுகள் போன பின்னால 100 ஆண்டுகளும் கூட
இன்னும் அவர் கொள்கை லட்சியங்கள் நெஞ்சில் தாங்கி இருக்கிறோம். நாங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன நேதாஜியினுடைய கொள்கை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா? கீழடியை தோண்டி ஆழம் பார்க்கிறீர்களே, ஆதிச்சநல்லூரை பார்க்கிறீர்களே, இரும்பு நாகரிகம் என்று சொல்கிறீர்களே, தொன்மையானது என்று சொல்கிறீர்களே, செம்மொழி என்று சொல்கிறீர்களே, இதெல்லாம் இன்னைக்கு தேவையா? கேட்கிற தம்பிகள், இதெல்லாம் தேவையா? இது எங்களுக்கு பிரச்சனை. தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் திராவிட இயக்க தலைவர்கள். மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை, ஈவேரா என்ற பிம்பத்தை இந்த நாட்டிலே கட்டிவிட்டோம். இந்த மண் ஆழ்வார்களுடைய மண், இந்த மண் தியாக தலைவருடைய மண். இதை திராவிட பூமி என்று சொல்லி ஒரு 70-80 ஆண்டு காலம் இந்த நாட்டிலிருந்து பிரித்து வைத்து ஒரு குடும்பமும் ஒரு இயக்கமும் கொள்ளையா கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, சுரண்டி கொண்டிருக்கிறீர்களே. உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களை எப்படி ஹிந்தி எதிர்ப்பு என்ற பெயரால், மத எதிர்ப்பு என்ற பெயரால் எப்படி மூளைச்சலவை செய்தீர்களோ, எப்படி சமூகத்தை தவறாக வழிநடத்தினீர்களோ, அதை தொடர்ந்து இன்னும் தேச விரோத சக்திகள் செய்து கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் என்றால் கடந்த கால வரலாறை இன்றைய தலைமுறைக்கு கடத்த வேண்டியது அந்த வரலாறை தெரிந்தவருடைய கடமையும் பொறுப்பும். இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாட்டில் வாழ்கின்ற குடிமகன் அந்த நாட்டினுடைய வரலாறோ, அந்த கலாச்சாரம் பண்பாடோ, தன் முன்னோர்கள் வரலாறு தெரியவில்லை என்றால் அவன் சிவில் டெத் என்ற நடைபணத்துக்கு சமமானவன். நாங்கள் நடைபணம் கிடையாது. வெள்ளக்காரன் துரோகின்னு துரோகி தான், தியாகிகளும் தியாகின்னு தான் போராட்டம். நாங்கள் ஆகவே கடந்து என்னைக்கோ போற போக்கில் பேசுற திட்டமிட்டு பதிவு வைத்த காரணத்தினால் இன்று இளைஞர் மத்தியில் திராவிட எதிர்ப்பு என்ற ஒரு மிகப்பெரிய சக்தி கிளம்பியிருக்கிற காரணத்தினால் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என சின்ன புக்கு குணா வெளியிட்டிருப்பார். பெங்களூர் குணா சின்ன புத்தகம், அதுலேயே எல்லா கருவும் இருக்கும். அன்றெல்லாம் சென்றடையவில்லை. நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இவை ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் புத்தகம் பலருக்கு சென்றடையவில்லை. ஆனால் தம்பி சீமான் இன்று பேசுவதால் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு எங்களுக்கு நிறைய கருத்துவேடு உண்டு. அவர் தமிழ் தேசியம் பேசுவார், நாங்கள் இந்தி தேசியம் பேசுவோம். அகண்ட பாரத்தை பேசுவோம். நாங்கள் எங்களுக்கு பாகிஸ்தான் பிரிவினை ஏற்றுக்காதவங்க. நாங்கள் அவர்களை விட இந்த தேசிய கொடின்னு அவங்க நாங்கள் ஏற்றாதவங்க. நாங்கள் அந்த நாட்டின் மேல், இந்த தேசத்தின் மேல் பற்றுள்ளவங்க. நாங்கள் ஆனால் தவறான விஷமிதை அகற்றுவதற்கு சீமான் குரல் வலுவாக இருக்குமானால் நாங்கள் சீமான கருத்துக்கு ஆதரவாக நிற்போம். நாங்கள் திராவிட எதிர்ப்பு என்ற பெயரில் உறுதியாக இருப்பதை. ஆனால் ஒரு காலத்தில் அவரை ஈவேரை வாழ்த்து பேசுகிற போது கடின விமர்சனம் செய்தோம். நாங்கள் இதுக்கெல்லாம் மேலாக தம்பி, எந்த ஈவேராவும் காமராஜரும் சமாதானம் செய்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை திசை திருப்பினார்களோ, தேவர் பசுமன் தேவர் எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்துக்காக ஈவேராவுடன் காமராஜர் சமாதானம் செய்து கொண்டு அரசியல் பண்ண ஆரம்பித்தாரோ, அன்றிருந்து இங்கே தீய சக்தி வந்துடுச்சு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீங்க அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அவருக்கு விரோதி. திமுகவுக்கு விரோதியாக இருந்தவர் 2. ஒருவர் ஈவேரா ராமசாமி நாயக்கரும், இன்னொன்று காங்கிரஸ் கட்சியும். அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற பொருளில் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு, நாங்கள் ஆதரவாக இருந்தோம். காங்கிரஸ் எதிர்ப்பு அகற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர்கள் மிக முக்கிய 2 ஒன்று காங்கிரஸ் கட்சி காமராஜரும், ஒன்று ஈவே ராமசாமி நாயக்கரும். அவங்க எதிர்ப்பு தான் பச்சை தமிழன் சொன்னாரு காமராஜரை ஈவேரா, அண்ணாதுரைய கண்ணீர் துளின்னு சொன்னாங்க. அந்த சந்தர்ப்ப அரசியலை ஈவேரா செய்து அதிகார வட்டத்துக்குள் தன்னை ஊடுருவி கொண்டு எப்பொழுதும் தன் குரலுக்கு வலு சேர்த்திருக்கிறார், பொருள் சேர்த்திருக்கிறார். தன் பிம்பத்தை கட்டமைப்ப அதிகார வர்க்கங்களை வெள்ளையர் காலத்திலிருந்து காங்கிரஸ்காரன் வரை, இன்று இருக்கின்ற ஸ்டாலின் ஆட்சி வரை அந்த பிம்பத்தை கட்டியமைப்பதற்கான போராட்டங்களும் வெற்றியடைந்திருக்கிறார்கள். அது உடைத்து நொறுக்க வேண்டும் என்பதான நோக்கம்.